நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்ன் தோசை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர்னு சொல்லலாம். ரொம்ப 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 ஈஸியானது. நம்ம மக்காச்சோள மாவு வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் மக்காச்சோள மாவு எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1/2 கப் உளுந்து, 1/2 கப் நம்ம இட்லி ரைஸோ இல்லை நார்மல் பச்சரிசியோ நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி ஊற்றிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இந்த கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஸோ பாருங்கள், ஊறிடித்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு எப்பவும் போல் நல்லா ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மக்காச்சோள மாவில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் B1, B9, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபைபர் எல்லாமே. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தனியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போது மக்காச்சோள மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுசாக மக்காச்சோளம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஊற வைக்கணும். ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அப்படி இல்லை மாவு கிடச்சதுனால மாவுலேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த உளுந்த அரிசி அந்த மாவு வந்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு இட்லி பேட்டர், தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் முதல்ல கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சி வச்சிடணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளிக்க வைக்க போகிறோம். ஸோ புளிக்க வச்சிங்க அப்படின்னா தான் வந்து அந்த தோசை நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் கட்டி விழக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் மிக்சிலேயே அந்த மாவை போட்டுட்டு இந்த மாவையும் நீங்கள் போட்டுட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். அந்த அரிசி மாவு உளுந்த மாவு அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டிங்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மக்காச்சோளம் தோசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க, ரொம்ப பண்ணுவாங்க. முழு மக்காச்சோளத்தை பயன்படுத்தி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டோம். நான் வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் விட்டேன். நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து இட்லியும் நீங்கள் ஊற்றலாம், பனியாரம் ஊற்றலாம், ஊத்தப்பம் ஊற்றலாம். நம்ம தோசை ஊற்றுறக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆகணும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பேட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் புளிச்சதுக்கப்புறமா. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போடாமையே நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையானப்போ புளிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம். இரும்பு கல்லில் ஊற்றிட்டு எப்பவும் போலவே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். ஒரு மூடி வச்சு 2 நிமிஷம் நல்ல கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பியாக வர வரைக்கும். ஸோ இதுக்கு கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயிலுமே நல்லாயிருக்கும். இது வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் திருப்பி போடலாம். நீங்கள் ரோஸ்ட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். நல்லா ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறக்கே எக் தோசை மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் தோசை சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் இதே மெத்தடில் வந்து பயன்படுத்தி கம்பாக இருக்கட்டும், ராகியாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், ஸோ எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் 2-3 ஊற்றதையும் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் உத்தமி கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் ஒன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் food.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் அப்படின்னா மிளகாய் சட்னி, இல்லை அப்படின்னா புதினா கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாரும் நல்லாயிருக்கும்.